இப்போ நீங்கள் வந்து 3 அமைப்புகள் வைத்திருக்கிறீர்கள். அதாவது சென்னை சாய் சங்கரா மெட்ரிமோனியல்னு ஒன்று, சென்னை சாய் முருகா மெட்ரிமோனியல்னு ஒன்று, சென்னை சாய் துணை மெட்ரிமோனியல்னு 3 அமைப்பு வச்சுருக்கீங்க. அது என்ன, இந்த 3 அமைப்புகளுக்குள்ள வேறுபாடு என்ன, என்ன விஷயம், ஏன் 3 வச்சுருக்கீங்க? சார், நீங்கள் வந்து என்னுடைய சுயம்பரங்கள் பல சுயம்பரங்களில் கலந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள், மறக்க முடியாத காட்சிகள்னு சொல்லலாம். அந்த காட்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு சரியான கேள்வி. இது நீங்கள் மட்டும் கேட்கல, என்கிட்ட பல பேர் கேட்டிருக்காங்க. இதற்கான வந்து ஒரு பின்னணி என்ன சொன்னாக்க, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் தஞ்சாவூரில் எல்ஐசி காலனில் இருந்த பொழுது, அப்போ சத்ய சாய் பாபாவுடைய ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்த காலம் அது. இப்போ பகவான் சத்ய சாய் பாபா அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மனிதர்களுக்கு சேவை செய்யணும். இந்த லவ் ஆல் சர்வால்ங்கிறது தான் அவருடைய கோல்டன் வேர்ட்ஸ். ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர். ஸோ அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப என்னுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்போது வெறும் பஜன்ஸ் மட்டும் பண்ணாமல் நம்ம ஏன் ஏதாவது ஒரு சேவை பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில், சரி இப்போ பார்த்தேன் தஞ்சாவூரில் வந்து திருமண தகவல்கள் எதுவும் கிடையாது. ஸோ தஞ்சாவூரில் ஒரு சண்டே ஆக்டிவிட்டியாக, ஒரு ஹாபியாக, ஒரு ஃப்ரீ சர்வீஸாக அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த சென்னை சாய் சங்கரா மெட்ரிமோனியல்ஸு. அப்போ தான் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது. அப்போ வந்து சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ அது ஆரம்பித்து தொடர்ந்து வந்து அதுக்கப்புறம் நான் வந்து சென்னைக்கு வந்து ஐஓபியில் இருந்த பொழுது மாற்றி வந்தேன். தொடர்ந்து சனி ஞாயிறில் ஒரு ஆக்டிவிட்டிஸாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி வளர்ந்து இன்றைக்கு தேதியில் 25 ஆண்டுகளில் அது ஒரு ஆலமரமாக, ஆலமரம் பார்த்திங்கன்னா ஒரு விதை சின்னதாக தான் இருக்கும், அது ஒவ்வொரு பீரியட் தான் வளர்ச்சி அடைகிற மாதிரி. ஐ எம் வெரி ப்ரௌட் டு சே நவ், இன்றைக்கி உலகளாவிய லெவலில் எல்லாருக்கும் வந்து சென்னை சாய் சங்கரா என்று சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு, எஸ்எஸ் மேட்ரி என்று சொன்னால் அது ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கின்ற அளவுக்கு இது வளர்ந்துருக்கு. அப்புறம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினச்சி பார்த்தேன், அது ஏன்னா பிராமணர்களுக்கு மட்டும் செய்வான் இந்த சேவையை, வந்து எல்லாருக்கும் கல்யாணம் அவசியம் தானே. நம்மளை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட்டு கீடு இதுக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டவன். அதே சமயத்தில் கல்யாணங்கள் வரும்பொழுது ஒரு ஜாதி சமாதானம் இருந்தால் அது கொஞ்சம் பல பேருக்கு கொஞ்சம் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிறனால ஆரம்பித்து பண்ணது. ஸோ இந்த வட்டத்தை ஏன் நம்ம விரிவுபடுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் வந்த உடனே சுமார் 10 வருடங்களுக்கு முன்னாடி அதுக்கு தனியாக ஒரு பேரை கொடுத்து சென்னை சாய் முருகா மெட்ரிமோனியல்ஸ் ஆரம்பிப்பேன்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு லோ ப்ரொஃபைலில் முதல்ல பண்ணிகிட்டு இருந்தோம். சென்னை சாய் முருகா மெட்ரிமோனியல் ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும் இல்லையா? எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு சுவாமி தான், சென்னை சாய். அது சாய் சங்கரா என்றால் ஒரு பிராமின்ஸுக்கு பண்ணுற மாதிரி பல பேருக்கு எல்லா கேஸ்டையும் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற காரணத்தினால சென்னை சாய் முருகா என்ற ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்து விளையாட்டு போல் ஆரம்பித்தா இன்றைக்கி பார்த்தா அது ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ சென்னை சாய் முருகா என்பது மற்ற கம்யூனிட்டி.